ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நமக்குன்னு கோர் வேல்யூ செட் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கோர் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். கோர் வேல்யூ அப்படின்னா ஒரு மனிதனோட நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் அவன் லைஃப்பில் நிறைய டிசிஷன்ஸ் எடுப்பான். அண்ட் ஒரு ஹியூமனோட பிஹேவியருக்கு இந்த கோர் வேல்யூஸ் தான் வழிகாட்டியாக இருக்கும். எப்படி இந்த கோர் வேல்யூஸை நமக்கு செட் பண்ணுறது அப்படிங்கிறத விட ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா எல்லா மனிதனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் அவனும் போய்கிட்டு இருப்பான். என்னன்னா இந்த நம்பிக்கை வந்து நமக்கு ஒரு ஒரு ஹையார்கி படி எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் தான். ஆனால் வந்து நமக்கு வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். நீங்க உங்க லைஃப்ல எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ, அத எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல எந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் உங்கள ப்ரவுடாவோ, ஃபுல்ஃபில்டாவோ ஃபீல் பண்ண வைக்குதோ, அதையும் எழுதுங்க. அண்ட் இத 2த்தையும் பேஸ் பண்ணி ஒரு 10லேருந்து ஒரு 15 வார்த்தை இல்லன்னா வந்து ஒரு சென்டென்ஸோ எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு மைண்டுக்கு எதுவுமே வரல அப்டின்னா, கூகுளோ இல்ல பின்ட்ரெஸ்ட்டோ போயிட்டு பர்சனல் கோர் வேல்யூஸ் லிஸ்ட்ன்னு போடுங்க. அண்ட் அங்க நெறைய லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு எதெல்லாம் ரெசனேட் ஆகுதோ, அத வந்து எழுதுங்க. அண்ட் இப்போ இந்த 10 to 15 வேல்யூஸ் நீங்க எழுதியிருக்கீங்கன்னா, அதுலேருந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போறோம். எந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட்டோ, அது எல்லாத்தையும் வந்துட்டு கிராஸ் அவுட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ எந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இருக்கோ, மேபி ஒரு 5 வேல்யூஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு படும்ல, அத மட்டும் எடுத்து வைங்க. எடுத்து வச்சு அதுக்குன்னு ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. அந்த சென்டென்ஸ்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஏன் அந்த வேர்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா படுது? எதனால உங்களோட வந்து அத ரெசனேட் பண்ண முடியுது? அப்படிங்கிற மாரி ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. அண்ட் இத வந்து ஒரு இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லைஃப்ல டிசிஷன் எடுக்கும்போது, இந்த வேல்யூஸ பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்க. சில டைம் வந்து நமக்கு என்னதான் பெர்சனல் கோர் வேல்யூஸ்ன்னு இருந்தாலும், நம்ம அதுல ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா, நம்ம லைஃப்ல முக்கியமான டைம்ல எடுக்க வேண்டிய டிசிஷன்ஸ் எல்லாம் சொசைட்டி செட் பண்ற வேல்யூஸ பேஸ் பண்ணி தான் இருக்கும். கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல ரிக்ரெட் பண்ண போறோம். அது ஏன் நம்ம டிசிஷனா இருந்துறக்கூடாது? கோர் வேல்யூஸ்ன்னு செட் பண்ணி உங்கள வந்து நோட் டவுன் பண்ணி வைக்கிறதெல்லாம் ஒரு டைம் வேஸ்ட் கிடையாது. இது உங்கள யாருன்னு உங்களுக்கே தெரியப்படுத்தும். அண்ட் நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ போறீங்க, இதுக்கு ஒரு வேலைக்குன்னு போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், "ஹூ ஆர் யூ?" நீங்க உங்களுக்கு வந்து எதெல்லாம் முக்கியம் படுது? லைக் உங்களோட நீங்க எதெல்லாம் வந்து வேல்யூ பண்றீங்க? இந்த மாரி ஒரு கொஸ்டின கேட்கும்போது, உங்களால ஸ்ட்ரெய்ட்டாவே ஆன்சர் பண்ண முடியும். ஹியூமன் பீயிங்க்கும் இந்த கோர் வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா தெரிஞ்சா ஒரு பெட்டர் பெர்சனா இருக்கலாம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நம்புறேன். நீங்களும் அப்படி நம்புனீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.